அம்மா மேல சத்தியம், அப்பா மேல சத்தியம், திவ்யா லவ் லெட்டர் கொடுக்கல. என்ன இது? நம்ம மக கட்டிக்க போற பொண்ணுக்கு எவனோ ஒருத்த லவ் லெட்டர் கொடுத்திருக்கான். அது கேட்க துப்பில்ல உங்களுக்கு? எவனோ ஒருத்தன் நம்ம சொத்து அடிக்கிறதுக்கு ஐடியா பண்றோம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்னத்தையாவது பண்ணலாம். வாங்க. வெளியே கூட பிறந்தவனுக்கு சீதனம் கொடுக்க வக்கில்லாத பூபதி பாண்டியா, வெளியே வாடா. மடை அறுவகட்டவனே, வெளியே வாடா. எருமாட்டு பண்ணை அவுத்து விட்ட மாதிரி சொரணை இல்லாம வரானுங்க பாரு. உன் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது ஏன் மக இல்ல. அவன் நினைச்சா அடுத்த நிமிஷமே உன் பொண்ணு கைய பிடிச்சு இழுத்துட்டு வந்த அவ கழுத்துல தாலி கட்டுவான். அப்பேற்பட்ட ஆம்பளை சிங்கத்தா என் மகன். சி சி சி, என் பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது இந்த ஓடி போன புள்ளதான். என் மகன் லெட்டர் கொடுக்கலடா. உன் மகன் தான்டா லெட்டர் கொடுத்தா. என் மகன் கொடுக்கலடா. உன் மகன் தான் லெட்டர் கொடுத்தா. இல்லடா. ஆமா. இல்லடா. ஆமாண்டா. இல்லடா. அது உனக்கு எப்படிடா தெரியும்? என் மகனுக்கு எழுத படிக்கவே தெரியாதே. மாட்டிக்கிட்டாரு மாமா, மாட்டிக்கிட்டாரு. நான் தான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லையே. டேய், எழுதாத லவ் லெட்டரை எழுதுனான்னு சொல்லி என் மகன் மேல பழிய போட்டுட்டு இல்ல. இனிமே உன் மகன் கழுத்துல தாலி கட்ட போறது என் மகன் தாண்டா. இத 336 மணி நேரத்துக்குள்ளார நான் நடத்தி காட்டுறேன்டா. அதுக்குள்ள உன் பன்னி தலையை நான் வெட்டு வேண்டா. நான் சுளிக்க போது வாடி. எழுத படிக்க தெரியாதவன் எப்படியா லவ் லெட்டர் எழுதுவான்? இது என்னங்க பெரிய விஷயம்? ஆள் வச்சு எழுதி இருந்தா? இது சரியான பாயிண்டியா? ஆமாங்க, அதை தான் நானும் சொல்றேன். வேலை வெட்டி இல்லாத பயலுக நிறைய பேர் அலையறாங்க இதுக்காகவே. இதுக்கு மேலேயும் அவனை விட்டு வைக்க கூடாதியா. திவ்யா, உங்க அப்பா உன்னை சவுக்கால அடிச்சது வலிக்கல? இல்ல அப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பான்னு பயங்கரமா கத்தி அழுதெல்லாம் செஞ்சிய. சும்மா நடிப்பு தானே. என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டிக்கிதான் போற. அன்னைக்கு தெரியும் வலிக்குதா இன்னைக்குதானு. ஏய் பயந்தாங்குழி, எங்க பயந்து ஓடுற? நில்லு. இது நம்ம மௌனுக்கு திவ்யா எழுதுற லவ் லெட்டர்ல நமக்கு சேர வேண்டிய சொந்த பத்திரம். படி படி, காது குளிர கேப்போ. சீக்கிரம் படி. என் அன்பு புருஷ அத்தானுக்கு உங்கள் திவ்யா எழுதும் காதல் கடிதம். உங்கள் உடம்பு கொழுக்கட்டை மாதிரி இருக்குன்னு எல்லோரும் சொல்றாங்க. ஆனால் அந்த கொழுக்கட்டை உடம்பில் நான் ஒரு வசந்தத்தை பார்க்கிறேன். என் கொழுக்கட்டையின் வசந்தமே ஐ லவ் யூ. சூப்பர். அப்பா கல்யாணப்பா, கல்யாணப்பா, கல்யாணம். அவசரப்படாதடா. இப்படி சொல்லி சொல்லி எனக்கு வயசாயிட்டு போகுது. உனக்கு எத்தனை வயசானாலும் பரவாயில்லடா. அவதாண்டா உனக்கு பொண்டாட்டி. என் மந்திர சக்தியால இத நான் நடத்தி காட்டுவேன்டா. நான் வெக்க வைத்தேன். நமது தெய்வீக காதலை பிரிக்க எங்க அப்பா ரவுடிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஐயோ, உங்களை தீர்த்து கட்டத்தான் அவர்களே வர சொல்லி இருக்கார். அந்த ரவுடிகளை இங்க வர விடாமல் தடுத்து நம்ம தெய்வீக காதலை காப்பாற்றவும். இப்படிக்கு உங்க அன்பு திவ்யா. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இந்த மந்திரவாதி யாருன்னு காட்டுறேன்டா. இந்த புரோகிராமே ரொம்ப டேஞ்சர் மச்சான். ஏண்டா பையனோட அப்பங்காரன் மலையாளத்துல போய் கரிமந்திரம் படிச்சுட்டு வந்தவனா? அது மட்டும் இல்ல, பில்லி சூனிய வைக்கிறது, பேய் விசாசு ஓட்டுறது, ஏவல் செய்வன செய்யறது, இதுதான் அவங்க கொலை தொழிலா. ஏண்டா வண்டியில வந்து சாக போறியா? நீங்க 4 பேரும் தாண்டா இப்ப சாக போறீங்க.
எவனோ தண்ணி கேசி கொடுவா 8 ஒரு மிதிச்சு அவனை ஓரம் தள்ளுறா. தகிரியும் இருந்தா கிட்ட வாங்கடா. அகில உலகமே நடுங்கும் மந்திரவாதி விக்ரமாதித்தனோட ஏகபுத்திரன் புருஷோத்தமன் தானா மச்சான். அந்த மேனேஜர் சொன்ன மாயாவி இவன்தான். இவனுக்கெல்லாம் பயந்தா நம்ம தொழில் பண்ண முடியாது. இறங்குங்கடா கீழே. Come on. பொண்ணு கிழிக்காம விட மாட்டா போலுக்குது. என்னப்பா சொல்லிட்டாங்களா? பாத்து விடுங்கடா. என் லுக்கு தான்டா ஜோக்கரு, ஆனா கிக்கு நான் புருஷலிடா. அவங்கள பேர்றா. எங்கடா அவனுங்க? ஓம் பீம் பூம் பாம் பூம் பூம் ஸ்வாஹா. ஓடுங்கடா. எனக்கும் திவ்யாக்குள்ள காதலை யாராலும் பிரிக்க முடியாதுடா. ஏய் சூரப்பா, இது நான்டா. இந்த புரோகிராமே வேணாம்டா. நீ கூப்பிட்டாலும் வரவே இல்ல.